Hi students, welcome to our physics class. Today's topic is radar method. In last two classes we saw about triangulation method and parallax method. Today the last method, radar method. Radar method. Radar stands for radio detection and ranking. It can be used to measure accurately the distance of a nearby planet such as Mars. ரேடார் துடிப்பு முறை ரடாரை கொண்டு செவ்வாய் போன்ற புவிக்கு அருகிலுள்ள கோளின் தொலைவை துல்லியமாக அளவிட முடியும். ஏர்த்துக்கு நியரஸ்டாக இருக்க பிளானட்டை எப்படி ரொம்ப அக்யூரேட்டாக மெஷர் பண்ணலான்னு சொல்கிறாங்க. In this method, radio waves are sent from transmitter which after reflection from the planet are detected by the receiver. இம்முறையில் புவி பரப்பிலிருந்து ரேடியோ பரப்பி அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர்னு அர்த்தம் மூலம் ரேடியோ அலை துடிப்புகள் பரப்பப்பட்டு கோளிலிருந்து எதிரொலிக்கப்பட்ட துடிப்புகள் ஏற்பி மூலம் உணரப்படுகிறது. ரிசீவர், ஏற்பினா ரிசீவர். என்ன சொல்றாங்க அப்படின்னா ரேடியோ வேவ்ஸை டிரான்ஸ்மிட்டர் மூலியமா சென்ட் பண்ணிட்டு அதோட ரிஃப்ளெக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த பிளானட்ல இருந்து ரிஃப்ளெக்ஷன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ரிசீவரால டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. By measuring the time interval t between the instants the radio waves are sent and received, the distance of planet can be determined. ரேடியோ அலை பரப்பியிலிருந்து அனுப்பப்பட்டதற்கும் ஏற்பியில் பெறப்பட்டதற்கும் இடையேயான நேர இடைவெளி, ஓகேங்களா, என்னது அந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த இன்டர்வல் டைம்ஸ்க்கு உள்ள டிஸ்டன்ஸை வந்து டி அப்படின்னு மெஷர் பண்ணலாம். இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன். டிஸ்டன்ஸ் தேவை அப்படின்னா டைம் ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் இன்டூ டைம் டேக்கன். ஏன் டிஸ்டன்ஸ் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துட்டோம், இங்கே டிவைடில் இருக்கிறது இந்த சைடு போகும்போது இங்கே டிவைடில் இருக்குது, இந்த சைடு போகும்போது என்னவா மாறிடும், மல்டிப்ளைல மாறிடும். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னா டி, ஸ்பீட் ஆஃப் ரேடியோ வேவ் ஸ்மால் வி, டைம் டேக்கன் டி டிவைடட் பை 2. இந்த டிவைடட் பை 2 அப்படிங்கிறது என்னன்னா v வந்து ஸ்பீட் ஆஃப் அ ரேடியோ வேவ், t வந்து டைம் டேக்கன் நமக்கு தெரியும். ரெண்டும் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பாத் ஆஃப் த ரேடியோ வேவ்ஸ் இட் இஸ் டிவைடட் பை 2. ஓகேங்களா, இட் இஸ் டிவைடட் பை 2 டு கெட் த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். அந்த ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் கிடைக்கிறதுக்கு தான் டிவைடட் பை 2னு கொடுத்துருக்கோம். திஸ் மெத்தட் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு டிட்டர்மைன் த ஹைட் அட் விச் an aeroplane flies from the ground. ஒரு ஏரோப்ளைன் வந்து கிரவுண்ட்லேருந்து ஃப்ளை ஆகுது அப்படின்னா அதை டிட்டர்மைன் அதோட ஹைட் எந்த ஹைட்டில் பறக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும் இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் வந்து ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேங்கிங் மெத்தட். பாருங்கள், ரொம்ப பக்கத்தில் இருக்க ஒரு ஆப்ஜெக்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம், டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவரால் கால்குலேட் பண்ணுறோம். சரிங்களா, நெக்ஸ்ட் இதை வச்சு ஒரு சம் பார்க்கலாம். A radar signal is beamed towards a planet and its echo is received 7 minutes later. If the distance between the planet and the earth is 6.3 into 10 power 10 meter, calculate the speed of the signal. இப்போ speed of the signal கேட்டிருக்காங்க. பாருங்க, the distance of the planet from the earth வந்து d is equal to 6.3 into 10 power 10 meter கொடுத்துருக்கோம். டைம் t வந்து 7 minutes. 7 minutes வந்து செகண்டா மாற்றணும் அப்படின்னா 7 into 60 செகண்ட். the speed of the signal v is equal to நமக்கு தெரியாது, ஸோ எவ்வளோன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இப்போ கவனிங்க எப்படி இந்த ஃபார்முலா வந்துச்சு. நமக்கு d is equal to v into t divided by 2 இந்த ஃபார்முலா தான் தெரியும். நமக்கு என்ன தேவை, இப்போ இந்த v தேவை. ஸோ v ஒரு சைடு வச்சுக்கிறோம் அப்படின்னா இந்த t இங்கே ஏற்கனவே d இருக்கா, இந்த t மல்டிப்ளைல இருக்குது, இந்த சைடு வரும்போது டிவைடில், இந்த 2 டிவைடில் இருக்குது, இந்த சைடு போகும்போது மல்டிப்ளைல. அப்போ 2d divided by t is equal to v. இந்த ஃபார்முலா இப்படி தான் வந்தது. சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் v is equal to 2 into d ஓட வேல்யூ 6.3 into 10 power 10 meter. 6.3 into 10 power 10 divided by
t டைம் இன்டர்வலோட வேல்யூ 7 into 60. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 2 into 6.3 12.6 into 10 power 10 divided by 7 into 60. 7 6 42 0. அப்போ 420. இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? 0.03 into 10 power 10 கிடைக்கும். நமக்கு பாயிண்ட் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னா 1 2. அப்போ இதில் 2 மைனஸ் பண்ணிக்கலாம். 3 into 10 power 8 மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. இதுதான் இதோட ஸ்பீட். ஓகே, we calculate the speed of the signal. இப்போ speed of the signal வந்து என்னது? 3 into 10 power meter second power minus 1. Thank you students. Today's class is over. Yeah.